Hello students, in the video exercise 2.3 solve பண்ணலாம். First question, find the least positive value of x such that மொத்தம் 5 subdivisions கொடுத்திருக்காங்க. So ஒவ்வொண்ணா solve பண்ணலாம். First subdivision 71 congruent x mod 8. So இப்போ x எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா remainder இருக்கிற பிளேஸ்ல தான் x இருக்கு. So இந்த இடத்துல x கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணா போதும் 71 8 ஆல டிவைட் பண்ணா போதும். remainder ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். So 8 times போடுவோமா 64. So remainder வந்து 7. Okay. So 71 congruent to 7 mod 8 அப்படின்றது எழுதலாம். So x is equal to 7. So first one ஒண்ணுமே இல்லை, ஈஸி தான். Second subdivision 78 plus x congruent 3 mod 5. So இப்போ என்ன பண்ணணும் 78 plus x, இப்போ இந்த plus 3 இந்த பக்கம் வந்ததுன்னா minus 3 ஆயிடும். congruent 0 mod 5. இப்போ 78 இங்க minus 3 இருக்கு. So 78 minus 3 என்ன 75. So 75 plus x congruent 0 mod 5. 0 mod 5. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி இருந்ததுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த நம்பர் 75 plus x அப்படின்றது divisible by 5. Why? Because remainder என்ன 0. ஸோ remainder 0னா அப்போ இந்த நம்பர் வந்து divisible by 5 இருக்கணும். அப்போ 75 plus x equal to இது எப்படி எழுதலாம் 5 டேபிள்ஸ்ல வர ஏதோ ஒரு நம்பர் எழுதலாம். ஸோ இப்போ 5 into some நம்பர், அது என்ன நம்பர் வேணா இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ் தான் வேணும், n வேண்டாம். ஓகே, இப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க 75 இருக்கு. ஸோ இப்போ இந்த 75 டிவிசிபிள் பை 5 கேட்டீங்கன்னா ஆமா 75 என்ன ஆயிடும் ப்ராப்பரா 5 டேபிள்ஸ்ல டிவிசிபிள் ஆயிடும். கரெக்டா? ரிமைண்டர் என்னன்னு வந்துடும் 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ கூட வந்து நம்ம எக்ஸ் ஆட் பண்றோம். சார் இப்போ எக்ஸுக்கு போது நான் 0 போட்டாலே டைரக்டா எனக்கு வந்துருது ஆன்சர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0ன்றது என்னது ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடையாது. அப்கோர்ஸ் 0ன்றது நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் என்ன வரும், 2 போட்டால் என்ன வரும், அந்த மாதிரி போட்டுட்டே போகணும். ஸோ இப்போ என்ன நம்பர் போட்டால் நமக்கு டிவிசிபிள் பை 5 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 75 இருக்கு. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நமக்கு டிவிசிபிள் பை 5 வரும். ஓகேவா? 75 plus 5 which is 80. ஓகேவா? 80 is a multiple of 5 னு சொல்லலாம், இல்லைனா divisible by 5 னு சொல்லலாம். ஓகேவா? 80 is multiple of 5. ஓகேவா? therefore x is equal to 5 is the required number. ஓகேவா? fine. then third subdivision பார்க்கலாம். so question என்ன 89 x plus 3 mod 4. so இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 89 congruent x plus 3 mod 4 கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த x plus 3 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ எடுத்துட்டு போனால் என்ன ஆகும் 89 minus x minus 3 congruent 0 mod 4. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 89 minus 3 எவ்வளோ வருது 86. 86 minus x congruent 0 mod 4. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் 86 minus x அப்படின்ற இந்த நம்பர் வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4. ஓகேவா? சம் 4 n belongs to integers. n belongs to integers. ஓகே, இது வந்து z integers போடுவோம். ஓகேவா? 86 இருக்கு. சரி, இப்போ நான் எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டால் எனக்கு 4 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 86 கேன்சல் ஆகுதான்னு பாருங்களேன் 4 டேபிள்ல ஆகாது. கரெக்டா? 4 2 சார் 8 வந்துடும், 6 வந்து வராது. ரைட்டா? ஸோ அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு நியரஸ்ட் நம்பர்னு பார்த்தா 84 இருக்கு. ஓகே, 84 இருக்கு. அதே மாதிரி 88 இருக்கு. இந்த ரெண்டு நம்பருமே டிவிசிபிள் பை 4. நம்ம தானே இப்போ 4ஆல 84 டிவைட் பண்ணீங்கன்னா கோஷன்ட் என்ன வரும் 21. ரைட்டா? இது வந்து 22. ஓகேவா? ஸோ 4ஆல டிவைட் ஆகுது. அதாவது 84 88 என்ன ஆகுது 4ஆல டிவைட் ஆகுது. இப்போ 84 வருமா இல்லை 88 வருமா சார் கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன் 2ன்னு கொடுத்தேன்னா 84 வரும் இந்த இடத்துல. கரெக்டா? இப்போ எக்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன் -2ன்னு கொடுத்தேன்னா இங்க -2ன்றது +2 மாறிடும். ஸோ அப்போ 88 கிடைக்கும். அப்போ x equal to 2ன்னு கொடுத்தோம்னா 86 minus 2 which is 84 is a multiple of 4. ஓகே, தென் இங்க 86 minus of -2 which is 88. ஓகேவா? 88 என்னது மல்டிபிள் ஆஃப் 4 தான். ஆனா நீங்க இந்த x equal to -2ன்ற பார்ட்டை நீங்க எக்ஸாம்பிளுக்கு போட தேவையில்லை. ஏன் இது புதியதுக்காக நான் போட்டேன், எக்ஸாம்பிள் போட தேவையில்லை. ஏன்னா எக்ஸ்ன்றது லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நெகட்டிவ் வேல்யூ போடவே கூடாது. ஓகேவா? ஸோ therefore x equal to 2ன்றது தான் ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஸோ இதான் நம்ம சொல்யூஷன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க 96 minus x by 7 எடுத்துக்கிறேன்.
ஓகேவா. காங்க்ரூவன்ட் 0 டேரெக்டாக எடுத்துக்கிட்டோம், அந்த ஒரு ஸ்டெப் எழுதலை, கொஸ்டின் எழுதலை, நான் டேரெக்டாக எழுதிட்டேன். இந்த x/7 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகேவா. 96 - x/7 காங்க்ரூவன்ட் 0 mod 5ன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5, ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, ரிமைண்டர் வந்து 0. ஓகே. ஸோ 96 - x/7 ஈக்குவல் டு சம் 5n. ஓகே, ஏதோ ஒரு நம்பராக இருக்க போடும். ஓகேவா. ஃபைன். அகைன் நமக்கு இந்த எண்ணை பற்றி கவலை கிடையாது, நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஓகேவா. இப்போ x/7 இருக்கு இந்த இடத்துல. அப்போ எக்ஸுக்கு நான் 1 போட்டேன்னா என்ன ஆகும், 1/7 வரும். 1/7ன்றது ஒரு இன்டீஜரே கிடையாது, ரைட்டா. அப்போ 2/7 போட்டாலும் வராது, 3/7 போட்டாலும் வராது, 4/7 போட்டாலும் வராது. அப்போ என்ன சார் போடுறது அப்படின்னா டிவிசிபிள் பை 7 மாதிரி போடணும். ஓகேவா. இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ட்ரை பண்ண போறேன்னா 7, எக்ஸ் ஈக்குவல் டு 14, எக்ஸ் ஈக்குவல் டு 21, இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வச்சு நான் போட போறேன். ஓகே. அப்போ x/7 வேல்யூ என்ன வரும், 7/7 1. தென் இந்த இடத்துல x/7 வேல்யூ என்ன வரும், 14/7 2. தென் x/7 21/7 வந்து 3. சரியா. ஸோ அப்போ இந்த இடத்துல 1 2 3ன்னு போட்டுகிட்டே போகலாம் நம்மளால. நான் என்ன எடுத்துக்க போறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7/7 எடுத்துக்கிறேன். சரியா. ஸோ அப்போ 7/7 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 96 - 7 கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். ஓகேவா. இட் இஸ் 95. 95ன்றது 5ஓட ஒரு மல்டிபிள் தான். ஓகேவா. 95 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5. So multiple of 5 na, அப்ப நம்ம தாராளமா என்ன சொல்லலாம், x equal to 1, x equal to 7 is a proper value. X is equal to 7 the right answer. Right? Next is fifth one, 5x congruent 4 mod 6. Okay va, 5x congruent 4 mod 6. So again இப்ப நம்ம போய் இதே மாதிரி எடுத்து வர போறோம். So 5x minus 4 congruent 0 mod 6. அப்போ 5x minus 4ன்றது ஒரு மல்டிபிள் ஆஃப் 6 தான். ஸோ 5x minus 4 ஈக்குவல் டு சம் 6n. ஓகேவா. ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஈஸியராக போட்டுட்டோம், 7 அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு எக்ஸ்பிரஷன். சரியா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஃபர்தராக சால்வ் பண்ண போகிறேன். ஓகே. இந்த -4 இந்த பக்கம் எடுத்து வந்து போகிறேன், +4. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு x தான் வேணும், அப்போ இந்த 5 வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை டிவைட் பண்ணிடலாம். சரியா. ஃபைன். ஸோ x is equal to 6n plus 4 divided by 5. இப்போ என்ன சார் பண்ணுறது, n belongs to z சொல்லிட்டீங்க. இப்போ n is equal to 1 போட்டு பார்க்கணும். n is equal to 1 போட்டு பார்த்தா இங்கே என்ன வருது, 6 into 1 plus 4 divided by 5. ஸோ இங்கே நம்ம போடலாம், ஆக்சுவலாக ரஃப் காலம் மாதிரி போட வேண்டாம். ஓகே. n is equal to 1 போட்டிங்கன்னா என்ன ஆகுது, x equal to 6 into 1 plus 4 divided by 5. 6 plus 4 என்ன 10. ஸோ 10 divided by 5, x equal to 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றது ஒரு இன்டீஜர் தான். ஸோ வேலிடான சொல்யூஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றது வேலிடான சொல்யூஷன். ரைட்டா. தென் n இஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்கலாம், n இஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்கலாம், n இஸ் ஈக்குவல் டு 3 கொடுங்க, n இஸ் ஈக்குவல் டு 4 கொடுங்க, கொடுத்துக்கிட்டே போகலாம். சரியா. ஆனால் இப்போ n இஸ் ஈக்குவல் டு 2 போட்டு பாருங்க. 2 போட்டால் என்ன வருது, 6 into 2 plus 4 divided by 5. 6 2s are 12. 12 plus 4 என்ன 16. 16 divided by 5. 16 divided by 5 என்ன கிடையாது, ஒரு இன்டீஜர் கிடையாது. அப்போ n is equal to 0 போடும்போது எனக்கு என்ன வரல, ஆன்சர் வரல. நெக்ஸ்ட் n is equal to 3 போடலாம். n is equal to 3 போட்டால் என்ன வருது, 6 into 3 plus 4 divided by 5. ஸோ 3 18 18 plus 22. ஸோ 22/5 வருது. ஸோ 22/5 எனக்கு என்னது, இன்டீஜர் கிடையாது. ஸோ அப்போ n is equal to 3 போடும்போது எனக்கு ஆன்சர் வரல. இது என்ன சார் இது, அப்போ நம்ம ஒரு நம்பருக்கும் போட்டுட்டு போயிட்டே இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, n is equal to 1க்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒன்ஸ் இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது. இந்த 5ஐ இந்த 1 கூட ஆட் பண்ணி அடுத்தடுத்த நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. நீங்கள் என்ன பாருங்களேன், இப்போ இங்கே 1 இருக்கா, இப்போ இந்த 1 கூட நான் இந்த 5ஐ ஆட் பண்ணுறேன். n is equal to 6. கரெக்டாக. இப்போ n is equal to 6 போடுங்களேன், என்ன வருது, 6 into 6 plus 4 divided by 5. 6 6 are 36. 36 plus 4 40. 40 divided by 5. 40 divided by 5 என்னது, 8. 8ன்றது ஒரு இன்டீஜர். ரைட்டா. இப்போ இதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது, இன்னொரு 5 ஆட் பண்ணுங்க. 5 ஆட் பண்ணீங்கன்னா 11 வரும். கரெக்டா. அப்போ 11 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 6 into 11. ரைட்டா. 66 வரும். 6 into 11 plus 4 divided by 5. அப்போ 66 plus 4 என்ன, 70. 70 divided by 5 which is 14. ரைட்டா. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஒரு இன்டிஜர் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அடுத்தடுத்த நம்பர் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
பட் நம்ம இங்க எக்ஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட நம்ம நிப்பாட்டிக்கிட்டா போதும். ஓகேவா? ஃபைன். எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றது தான் ஃபைனல் ஆன்சர்.